Hi guys, welcome to Nitisal Official. இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ நம்ம அற்புதமான அதிசயம் விசிட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. செஜி பொண்டுவாஸ் முக்கியாச்சு. வரலாறு மற்றும் குப்புல்வாஸ் நகரத்தின் முக்கியாச்சு என்பது பிரான்சின் நகரின் ஒரு தனி பார்வை, கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை திட்டமாகும். இது பாரிஸின் வடமேற்கு பகுதியில் உள்ள செஜி நகரத்தில் அமைந்துள்ளது. இது ரகசியமான என்று குறிப்பிட்டாலும் இதுவும் பொதுவான இடமாக பலரும் அடிக்கடி பயணிக்கும் இடம். அதனுடைய முழுமையான வரலாற்று பார்வை மற்றும் அதன் பொருள் பூர்வமான தன்மையை பலரும் அறிந்திருக்க முடியாது. திட்டத்தின் தோற்றம் முக்கியாட்சி என்பது மிக்கேல் ஜாவன், செஜி பொண்டுவாஸ் நகரத்தின் நகர திட்டவடிப்பாளர் மற்றும் கட்டிட கலைஞரான டானி கரவான் என்பவரின் சந்திப்பிலிருந்து தோன்றியது. இது பாரிஸின் வரலாற்று அச்சு லூவ்ரே ஷாம்ஸ் எலிசேஸ் லார்வஸ் போனதாக, ஆனால் அது கலாச்சாரம், தத்துவம் மற்றும் நகரமைப்பில் பங்காற்றும் திட்டமாக அமைந்தது. அச்சு முக்கியமான சின்னங்கள் மற்றும் அதன் பின் உள்ள பொருள். வாட் சூப்பர் ரெனோட் ஸ்தலம், இது தொடக்கமாகும். அடிப்படை பாரிஸ் எஸ்பலனேட், பரந்த பார்வை, சூட்டத்திடல், பெரிய கண்காணிப்பு பட்ஜம், எதிர்காலத்துக்கு ஒரு பார்வை. சோ பாதை நகரம் முதல் இயக்க இடம் வரை பரிமாற்றம். மனித உரிமைகள் பூங்கா, மனித உரிமைகள் என்பதற்கான நினைவிடம். அம்பிதியாதிரம், கலாச்சார மற்றும் உரையாடலுக்கான இடம். சரிவுகள், ஆழத்தில சிந்தனை மற்றும் சாந்தி. டைட் 12 வட்டாரங்கள், கலை மற்றும் காலத்தின் நினைவுகள். டைன் சிவப்பு பாலம், ஓய்சாத்தின் அருகில் மாற்றம். செக் பிரமிட், ஆளுக்கு இடம். நட்சத்திர தீவு, விண்மீன் நிலைகள் மற்றும் வானில் உள் தொடர்பு. டூத் டெபன்ஸுக்கு பார்வை, மேம்பாடு மற்றும் எதிர்காலம். நம்ம காரை புக் பண்ணிட்டோம், காரம் வந்தாச்சு. என்னப்பா டிரைவர் நம்மளை விட்டுட்டு போகிறாரு? ஓ ஓகே ஓகே, பின்னாடி ரிவர்ஸில் வருது காரு. சரி, காரில் ஏறிக்கலாம். சரி, பின்னாடி வரட்டும், அப்புறம் ஏறிக்கலாம். சரி, டோர் லாக்காக இருக்குது போல். திறந்தாச்சு ஒரு வழியா. ஐயோ, நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ. நம்ம கார்ல உட்காந்துச்சு, பல இருக்கு, சரியா இருக்கு. ஸோ வாங்க. ட்ராவல் முடிச்சாச்சு. இதுதான் அந்த லொக்கேஷன். டோ பாருங்க மக்கள், இவ்வளோ பெரிய இடம். எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதுதான். 1 2 3. இந்த சாமி கோயிலெல்லாம் படி ஏற மாட்டோம். அப்போ déjà arrivé ici. நீங்களாம் பாருங்க மக்கள், ரொம்ப அழகா இருக்கு, செம பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம ஒரு போர்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ மேலே இருக்கிற பகுதி இங்கே இருக்கிற கதையை குறிப்பிடுது. அதாவது இந்த சின்ன இருக்குல்ல, அதோட கதை. ஓகேவா? இப்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த 12 ஸ்டேஷனும் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம், ஒரு சிலது தான் பார்ப்போம். சரிங்களா? நம்ம 5 ஸ்டேஷன் தான் முக்கியம். முதல்ல la tour de Belvedere, அதுக்கப்புறம் les colonnes, l'esplanade de Paris, நாலாவது la passerelle, அஞ்சாவது la pyramide. இப்போ நம்ம நிற்கிற நினைவு சின்னத்தை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் தனி கரவான். இதை கட்டவே 23 வருஷம் ஆச்சு. அதாவது 23 வருஷம் உழைப்பு. 1986 கட்டினாங்க, 2009 முடிஞ்சது. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. Guys, we reach at the starting point. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பிராமிட் தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது வந்து லாஸ்ட்டு பார்க்க வேண்டியது, ஆனால் நம்ம முதலையே பார்த்தாச்சு. அழகாக தெரிந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், படிக்கட்டுலாம் இருக்கும். ஸோ நம்ம அது மேலே ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோபுரம் மாதிரி தெரியும். கீழே வந்து தண்ணி இருக்கிறதுனால கீழே இருக்கிறது தெரியல உடம்பு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கோப்ரோ வாங்கிட்டு தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் சீரியஸாக. இயற்கைனா இயற்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே நதியே நதியே காதல் நதியே அந்த பாட்டு பாடணும் போல தோணுது. சரி ஓகே, இப்போ மரம்லாம் இருக்குது அழகாக, ஆனால் குப்பைங்க நிறையா இருக்குது. நம்மளோட நண்பர்கள்லாம் இருக்காங்கள்ல, ஆமை அப்புறம் மீன், அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கெடுதலாக இருக்கும். ஸோ ஏன் தான் மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி, இப்போ நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்த முடிச்சாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து. வாவ், கீழே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது கீழே என்ன இருக்குன்னு. கன்றாவிலாம் கீழே இருக்குது. அதனால் நடக்கவே வந்து கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. சரி நம்ம நடக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி இருக்காது. ஏன்னா எலி புதரா இல்லை பாம்பு புத்தான்னு கூட தெரில. அந்த படையப்பா படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து பாம்பு புத்துக்குள்ளே கை விடுவார், அந்த மாதிரி கை விடணும் போல் தோணுச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பாம்பு இருக்கும்னு கடிச்சிட்ட பொண்ணு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம். வாங்க வாங்க போகலாம். மழை ஏறிச்சு, காலை வலிக்குது, அதுக்கப்புறமா மூச்சு வாங்குது. நான் அப்படியே மேலே போயிட்டு சும்மா அதிரடி போஸ் கொடுத்தேன்னா அப்போக்கி அந்த ஒரு அசிங்கமான குரல் கேட்டுச்சு. அது என்னோட கொண்டாட்டி குரல் தான். என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சவுண்டு கேட்டுச்சு. நானும் கை கூட்டிட்டு அவளும் காப்பாற்றிட்டு மீண்டும் தொடரவும் நம் பயணத்தை. அது தெரிஞ்சு பாருங்க, அங்கே தான் போகணும். அதாவது மழை வர மாதிரி இருக்கு. ஒன்றுமே முடியல. இடம் அப்படியே அமைதியாக இருக்கு. யாரும் அவ்வளோ பேர்லாம் கூட்டமாலாம் இல்லை, ஜன தொகை கூட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே மோஸ்ட்லி வந்து எல்லோரும் எதுக்கு வருவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதமாக இருக்கிற ஃப்யூச்சர் அம்மாலாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து கொஞ்சம் நடக்க வருவாங்க இங்கே. அப்போ முடியல. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது, அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இடையில அடிக்கடி இந்த ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ் தான் வருதா, தமிழே மறந்து போயிடுவோம் போல. என்னவோ டக்குன்னு கூப்பிடுறாங்க. ஓ, கப்பல் போகுது, கப்பல் போயிட்டு இருக்கு. ஐயா அப்படியே இந்த சைடு வரும். அப்பா ஃபோன் தண்ணியில் ஊந்துறப்போன்னு பயமா இருக்கு. நம்ம ஆபத்தான இடத்துல நடந்துட்டு இருக்கோம். இது உள்ள பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஆனால் கீழே பார்த்தா தண்ணி தெரியுது. இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே இடம் திறந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம அங்கே தான் போய் படிக்கட்டு இறங்க போகிறோம். எப்படியோ ஒரு 40 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஐயோ ஏமா முன்னாடி என்ன ரைடு? ஐயா அப்படி சொல்லாது,
வீட்டிலேருந்து கிளம்புற அவசரத்தில் வந்து பெல்ட்டை கூட சரியாக லாக் பண்ண மறந்துட்டேன். அதாவது ஜாக்கெட் பெல்ட்டு. கோலம் இல்லை. வாத்துக்குட்டி Watu-kuti-watu-kuti-watu-kuti-ma. இந்த இடத்துல Pirate of Caribbean மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அது வந்து கிறிஸ்டின் விஷயம் தான். ஸோ தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சிதம்பர ரகசியம் மாதிரி இங்கே பல சீக்ரெட்ஸ்லாம் வந்து மறைஞ்சிருக்குது, நம்மளுக்கே தெரியாது. அதை பெரிய விஞ்ஞானிங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த புதையலத்தை எடுக்க வந்து என்ன பண்ணோம், எப்படி பண்ணோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் வர போகிற காட்சியை ஹார்ட் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் பிபி பேஷண்ட் உள்ளவங்க இதை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. வந்து ouais. ஆனால் சூப்பரான பிளேஸ், செம்ம. ஆமாம், ouais, c'est ça. Oh, ça fait peur. Mais ça, c'est pas profond. Il y a du vide, il y a du vide. Arrête. Ça, c'est pas profond. C'est des nénuphars. Et Kadel pas, c'est des nénuphars, oui, c'est ça. On dirait qu'il y a quelque chose. Oh. Ah non, c'est des machins qui touchent. Les vattes. C'est là-bas la maman vatte. Regarde le poisson. Ah, mine. Ouais. Vatte, mine பிடிக்க போகுது. Hey, tu peux faire la pêche ici. Hey, mine. Oui. அதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டா கொஞ்சம் மீனை பிடிச்சின்னு போய் மீன் தொட்டியில் போடணும். அங்கே தண்ணி ஆடுது இல்லை, அங்கே தான் மீன் இருக்கு. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபோனை தண்ணியில் போட்டுற போகிறேன்னு பயமாக இருக்குது. ஆலிவ் மரம் யார் நட்டு வச்சதுன்னா நட்டு வச்சதுன்னா அவ பேரு
அவர் இப்போ இறந்துட்டாரு. Salut toi, ça va? Bonjour. பார்த்தீங்களா ஃப்ரெண்டு நாய் ஆச்சு எங்களுக்கு. நாய் ஃப்ரெண்டு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பார்த்தீங்களா இந்த மரம் வந்து ஒரு போல்குள்ள இருக்கு. யார் நட்டு வச்சான்னு தெரியல. அந்த நட்டு வச்ச புண்ணியவானுக்கு ஒரு பெரிய கும்பிடு போடணும். அழகா இருக்கு. மரம்னோ தெரியல, எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல. இல்ல அது எட்டாவது பார்க்க ஒரு தெரியல. ஆனா கிட்ட போய் பார்த்தா மரம் வளர்ந்த மரத்துல சுத்தி தான் வந்து வச்சிருக்காங்க. ஐ மீன் இங்க வந்து மழை தண்ணிலாம் போச்சுன்னா இது உள்ள போய் அந்த மரத்துக்கு வந்து தண்ணி வந்து ஃபிட் பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். சூப்பர். சூப்பர். ஆனா இதுல காய் போகுது. ஆப்பிள் மரமா சிதிப்பம்? ஆப்பிள் மரமா என்னன்னு தெரியல. சிக்கோ சிதிப்பம் vas-y prends ça enlève பறிக்கிறோம் தப்பு தான். ஆனா சரி பறிக்காமலே அப்படி காட்டுறோம். என்ன மரம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம மேலே ஏறி வரும்போது நம்ம கண்ணுக்கு 2 கல்வெட்டு தட்டுப்பட்டுச்சு. அது என்னன்னு வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு கல் இருக்கு, அந்த பக்கம் இன்னொன்று கல் இருக்கு. அது முதல் கல் வந்து ஃப்ரான்சுவா மித்திரான் இனோகிரேட் பண்ணியாச்சு 1990. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த பக்கம் இன்னொன்று கல் வந்து Les Jardins de Droits de l'Homme வந்து ஹியூமன் ரைட்ஸு, அது பியர் மெண்டஸ். முதல்லேருந்தே அப்படிதான், நடுவில் வந்து கொஞ்சம் பக்கத்தை காணும். இங்கே பாருங்க, அந்த ஆர்கிடெக்டோட மூளை தான். ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நம்ம பின்னாடி வந்து ஒரு 12 தூணுகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இங்கே வந்து நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நட்சத்திரம் 12 இரவு, 12 பகல்கள், அதுக்கப்புறம் 12 மாதங்கள். ஸோ இதுதான் இந்த 12 தூணோட ஹிஸ்ட்ரி. டேய் 12 இல்லை 13. 13? ஆ Pourquoi? இங்கே கவுண்ட் பண்ணு. 1 2 3. இல்லை அங்கே 13 பின்னாடி. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 12 தூண் பக்கத்தில் 2 கல் இருக்கு. இங்கே வந்து 1500 மீட்டர் கீழே சுட தண்ணி இருக்கு. பாருங்க, அந்த நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு. அங்கே தான் புகை மூட்டம் வெளியே வருது. பெரிய ஸ்பேஸ். இங்க வந்து கிரிக்கெட் கூட விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். guys, அங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். பாவண்டி டயர்டாக இருக்கு. தண்ணி கூட எடுத்துன்னு வரல, குடிக்க தண்ணி கூட இல்லை. பாவண்டி காலு வலிக்குது, முதுகு வலிக்குது, எல்லாமே வலிக்குது. ஸோ guys, இன்னொன்று 500 மீட்டர் இருக்கு. டயர்டாக இருக்கு. இப்போ பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நம்ம இந்த வீடியோ இறுதிக்கு வந்து மிக சீக்கிரமாக வரும். இன்னும் வந்து கடைசியாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதை மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா நாங்கள் வந்து பின்னாடி போட வேண்டியதை முன்னாடி போட்டோம், முன்னாடி போட வேண்டியதை பின்னாடி போட்டோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம நிற்கிற இடம் பேர் Le Verger. அந்த 12 ஸ்டேஷனில் இதுவும் ஒரு ஸ்டேஷனு. இப்போ இங்கே வந்து விவசாயிங்களாம் வந்து காய்கறியெல்லாம் வந்து விதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. நீங்கள் புதுசாக இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களுடன் இருந்து விடை பெறுகிறது உங்கள் நித்திஸ்லாய் அஃபிஷியல் சேனல். மறைந்த அர்த்தங்கள் மற்றும் அடக்கியுள்ள சின்னங்கள். முக்கிய அச்சு என்பது வெறும் சிற்பங்கள் வரிசை இல்ல. இது ஒரு பூமியில் விரிந்த கலை காப்பகம் போன்றது. ஒரு தீயான பயணம் போல செயல்படுது. பல ஆராய்ச்சியாளர்கள், கட்டிக்கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் இதை பண்டைய சாமானிய மத ஒழுங்குகளின் ஒரு நவீன புனர்விளக்கம் என பார்க்கிறார்கள். இது ஒரு உலக அமைதிக்கான செய்தி, மனித உரிமைகள், நீர், இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் முயற்சி. புனித அளவைகள் மற்றும் அழகிய இலக்கணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தங்க விகிதம், சூரிய ஒளி சீரமைப்புகள். இது ஒரு மனித சமுதாயத்தின் பிம்ப காட்சி. நகரம், இயற்கை, நதிமா, ஹாரிசன் தெய்வீமானது. சிலர் இதில் மாசோனி குறியீடுகள் அல்லது ரகசிய ஆன்மீக சின்னங்களை காண்கிறார்கள். தூள் சின்னங்கள், ஒளியின் பயணம், கல் மற்றும் நீர் எனும் அடிப்படை அம்சங்கள். ரகசியம் என அழைக்கப்படுவதற்கான காரணம், முக்கிய அச்சு ஒரு ரகசியம் என படப்படுவதற்கான காரணம், அது பல அடுக்குகளில் வாசிக்கப்படக்கூடியது. சிலவை வெளிப்படையானவை, கலையமைப்பு, நகரமைப்பு, மற்றவை நுண்ணறிவுடன் பார்ப்பவருக்கே தெரிகின்ற. லா டெபன்ஸுடன் உள்ள நேர்கால் என்பது வெறும் கலை திட்டம் அல்ல. இது பிரான்சின் பொருளாதார இதயத்துடன் ஒரு காட்சி மற்றும் சின்ன தொடர்பு. ஜோண்டி என் பல நாரிகங்களும் முக்கியமானது. ஜோதிட ராசிகள், இயேசுவின் சுமாவசீடர்கள், சுவாத மாதங்கள், இஸ்ரவேலின் சுவேந்த பழங்குடிகள். மேலிருந்து கீழே பயணம், மலது பூமிக்குள் இறங்குதல், பின்னர் உயர்வு என்பதை சித்தரிக்கிறது. அறிவு, உடல், ஆத்மா மேலானது. இப்போது நிலை மற்றும் எதிர்காலம். முக்கிய அச்சு திட்டம் யூத்களில் தாம் முழுமையாக முடிவடைந்தது. பல ஆண்டுகள் தடைகள், நிதி பிரச்சனைகள் மற்றும் அரசியல் விவாதங்களுக்கு பிறகு இப்போது இது சிரோப்பாவில் மிகு முயற்சியா பூமியளவிலான நகர சிற்பக்கலை என்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என கருதப்படுது. இது கலை நிகழ்வுகள், கலாச்சார சந்திப்புகள், திரைப்படங்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் பொது பயணங்களுக்கு ஊக்கமளிக்கும் இடமாக உள்ளது. முடிவுரை, வானத்தில் திறந்த ரகசியம். முக்கிய அச்சின் ரகசியம் என்பது அதன் பலதரப்பட்ட உண்மைகளை கொண்டிருக்கும் திறனில் இருக்குது. இது ஒரே நேரத்தில் ஒரு சிற்பக்கலை, நகர திட்டம், நினைவிடம் மற்றும் கற்பனையின் வெளி. இது எதையும் மறைப்பதில்லை, ஆனால் பார்க்கப்படாததை காணும் பக்குவம் கொண்டவரை அழைக்கிறது. டானி கரவான் சொன்னது போல, கலை என்பது நகரத்திலும் இயற்கையிலும் மக்களின் வாழ்விலும் இருக்க வேண்டும், அருங்காட்சியகங்களை மட்டும் அல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பெருசாக ஒன்றும் வாங்க போகிறது இல்லை, நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ சும்மா சாண்ட்விச் அப்படி ஏதாச்சும் எடுத்துகிட்டு கொக்கோ கோலா ஏதாவது எடுத்துகிட்டு வர வேண்டியது தான்.